ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கணவன் மனைவி. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அதிகமாக மகிழ்ச்சியை தர்றது மனைவிக்கா அல்லது கணவனுக்கா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா நிறைய குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க. நிறைய கணவன் மனைவிகளும் ஒற்றுமையாக சந்தோஷமாகவும் இருக்காங்க. இந்த சந்தோஷத்தில் ரெண்டு பேருக்கு இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வு இருந்துச்சுன்னா அதிகமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடியது யாருக்கு? ஆண்கள் பெண்கள் சொல்லலாம், பெண்கள் ஆண்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையான நிகழ்வு என்பது இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையை எவ்வாறு எப்படி நேசிப்பது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். எதுக்காக கல்யாணம் பண்ணோம்? சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா குடும்பத்தை நடத்துவதற்கு தான். நம்மளால பெஸ்டா எவ்வளவு கொடுக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கை துணைக்கு நம்ம உசுருல பாதி, நம்ம உடம்புல பாதி, நமக்காக இறக்கப்படக்கூடிய ஒரு ஜீவன், ஒரு துணை. அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் இருக்கணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த பதிவில் முழுக்க முழுக்க வரப்போகுது. சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள வரலாம். ஒரு சாதாரண உரையாடல், ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பான, ஒரு ஆசையான ஒரு உரையாடல். எப்படின்னு பாருங்களா. மனைவி சொல்றாங்க, மாமா எனக்கு ஒரு சந்தேகம். கணவன் ஒன்று சொல்றாரு, சொல்லிடி செல்லம், சொல்லிடி தங்கம் அப்படிங்கிறாரு. எப்படி ஆசையா சொல்லிடி தங்கம் அப்படின்னு ஆசையா சொல்றாரு. இல்லைம்மா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா ராசாத்தி, ஒன்று எல்லாம் அப்படி கோச்சிக்க மாட்டேன், சொல்லு, தைரியமாக சொல்லு அப்படிங்கிறா. இல்லை, சந்தோஷமா இருக்கிறது நீங்களா இல்லை நானா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கணவருக்கு உடனே பதில் சொல்றாரு, இதில் என்னடி சந்தேகம், நான் தான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மனைவி சொல்றாங்க, இல்லை இல்லை, உங்களோட நான் தான் அதிக சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு நைட்டு 9 மணி செவ்வா போய் படுப்போம். இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு டைம், நாளைக்கு இதே டயத்துக்கு உன்ட்ட கேட்குறேன், யாரு சந்தோஷமா இருக்காங்க, நீயா இல்லை நானாங்கிறது நாளைக்கு முடிவு பண்ணிக்குவோம். இப்போ போய் படுறா ராசாத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க. அடுத்த நாளும் இரவு 9 மணி வந்துச்சு. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசுறாங்க. செல்லாம், அம்மா ராசாத்தி, சரி இன்னைக்கெல்லாம் என்னென்ன பண்ண சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. அதுவா மாமா? மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, காலைல எந்திரிச்சேன்னா காலைல அப்படியே படிக்கட்டியா கொட்டுது, அதில் துள்ளி குடிச்சு விளையாண்டேன் மாமா. அப்புறம் வாசலில் கோலம் போட்டேன், சின்ன சின்ன வேலைகளை பார்த்தேன். எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஃபோனில் பேசினேன். அவங்க நேரில் வர சொன்னாங்க, நேரில் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் பார்த்தேன். 3 நாள் நண்பர்கள்லாம் ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. அந்த இடத்துல போய் என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக பேசி சிரித்து கலகலன்னு நல்லா ஃப்ரீடமாக இருந்துச்சு மாமா. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அப்புறம் மாமா வீட்டுக்கு வந்தேன்னா சீரியல் ஓடிச்சா, சீரியல் பார்த்தேன், கார்ட்டூன் பார்த்தேன். அப்புறம் சாயந்தரம் மழை பெஞ்சிச்சா, மழையில் நனைஞ்சேன் கொஞ்ச நேரம், அதுவும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் வர லேட் ஆயிடுச்சா, அப்போ மொட்டை மாடிக்கு மேலே போயிட்டு நிலாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே என்னை மறந்து நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி தானே கடல், கொஞ்சம் தூரம் போயிட்டு கடலில் அழகை கொஞ்சம் ரசிச்சுட்டு வந்தேன்.
அப்போவும் நீங்கள் வரலையா? அப்புறம் திரும்பி மொட்டை மாடிக்கு போயிட்டு நிலாவை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பொழுத கழிச்சுட்டு சந்தோஷமா இருந்தேன் மாமா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒன்றே ஒன்று தான் மாமா பாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னான். என்னடி அது ஒன்று அப்படிங்கிறேன் அப்படின்னு ஒரு பிளெயின் கேஸ் கொடுத்தாங்க. எப்படி ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டாங்க. இது ஒன்று பத்தாதாங்க. அப்ப அவர் கேட்குறாரு, சரி நீ ஏன் சொல்லு, யாரு சந்தோஷமா இருக்கா, யாருக்கு அதிகமான சந்தோஷம் அப்படின்னு கேட்குறாரு மனைவியை பார்த்து. நான் தானம்மா சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு இன்னொன்று விளையாட்டு விளையாடி இவ்வளவு பொழுதுபோக்கு பண்ணி இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்து இவ்வளவுலாம் நான் பண்ண நான் தானே சந்தோஷமா இருக்கேன். நீ என்னமாமா எப்பா பாரு வேலைக்கு போயிட்டு வேலைக்கு அடைஞ்சிட்டு கிடக்குற, வெளி உலகமே உனக்கு தெரியாது மாமா. வேலைங்கிறதே உனக்கு வேலை 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 மட்டும்தான். உனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்றியா? எதுவுமே இல்லை மாமா. இப்ப சொல்லுங்க, நான் தானே என்ஜாய் பண்ணேன். அடே கிறுக்கு, அது முட்டாள். இது எப்படின்னா செல்லமா கூப்பிடுறது. அடி லூசு, இப்பவும் சொல்றேன் நான் தான். எப்படி மாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, சரி எல்லாம் அங்கே போயிட்டு வந்த சந்தோஷமா இருந்தியா? சந்தோஷமா இருந்த. கடைசியா என்ன பண்ண? சொல்லு பாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியா உங்களுக்கு முத்தம் கொடுத்தேன். இது ஒன்று பார்த்தாதாடா. இது எப்படி சொல்லணும்னா, ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குல்ல, அந்த வண்ணத்து பூச்சி ஒரு பூவில் உள்ள தேனை எடுத்துட்டு வந்து பல ஆயிரக்கணக்கான தேன்கள், ஆயிரக்கணக்கான பூவில் உள்ள அந்த இனிப்பு சுவை உள்ள தேனீக்கள் அந்த தேனை கொண்டாந்து ஒரு முட்டு மலர்ல சேமிச்சு வைக்கும். அதுபோல நீ எல்லா சந்தோஷத்தையும் கடைசியில் என்னிட்ட தானே கொடுத்த, அப்ப நான் தானே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. திரும்பி மேற்கொண்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. திரும்பி ஒரு வண்ணத்து பூச்சியா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா, ஒவ்வொரு பெண்களை விட ஆண்கள் தான் அளவுக்கு அதிகமாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்க்கையை கொண்டு செல்வதில் மிக பிரபலமானவர்கள். அதுக்காக நான் பெண்களை குறை சொல்ல வரல. இருக்கிற சந்தோஷங்கள்ல எதை எப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி கழிக்கலாம், எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு குடும்பத்தினுடைய நலனுக்காக, குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, குழந்தைகளின் அந்த மனப்பாங்கு வளர்ந்து ஓங்குவதற்காக சந்தோஷப்படுவதில் ஆண்கள் தான் மிக முக்கிய பங்கு வகிப்பாங்க. என்னங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நீங்க உங்களுடைய துணையை எவ்வளவுலாம் சந்தோஷம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷம் கொடுங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் என்பது இந்த வீடியோ அருமையா உணர்த்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.